வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார், அசோக்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். வணக்கம், சொல்லுங்க சார். அந்த ஒரு டிஃபரன்ஸ் அந்த ஈக்விட்டி அண்ட் கோல்டு ஃபண்ட் அந்த ஈக்விட்டி ஃபண்ட் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் த பெஸ்ட்? சரி, எந்த மாதிரி ஃபண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ஜென்ரலாக ஈக்விட்டி அவர் சின்ன வயசு அப்படின்னு இருந்துச்சுன்னா 30 வயசு 25 40 வயசுக்குள்ளே இருந்தால் தாராளமாக ஈக்விட்டி ஃபண்ட் வந்து லாங் டேர்முக்கு வந்து பெஸ்ட்டு. அதில் நோ டவுட், அதில் ஒன்றுமே இல்லை. கோல்டு இப்போ கடந்த 3 வருடம் 4 வருடம் அல்லது கடந்த 10 வருடமாக சொல்ல போச்சுன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. எந்த டயத்தில் விழுகும்னு தெரியாது. பட் அதனால் கோல்டுக்கு ஒரு அலோகேஷன் அவர் கொடுக்கலாம். நம்ம முதல்ல ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு 10 to 20% அலோகேஷன். ஒரு 10,000 போட போகிறாருன்னா ஒரு 2,000 கோல்டில் போடலாம் அதிகபட்சமாக. மீதி 8,000 வந்து ஈக்விட்டி ஃபண்டில் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். லாங் டேர்ம் ஆப்ஷனு அவருக்கு இப்போ பணம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில். இல்லை சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். பொதுவாக வந்து ஒரு நேயரோடு கேட்டிருந்தார், இந்த எஃப்ஐஇ வந்து அதிகமாக டெக்னிக்கல் நாலேஜ் பணம் நிறைய வச்சுருக்காங்க, அதனால் அவங்க லாபம் சம்பாதிச்சிடுறாங்க, நம்ம சிறு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இருக்கவங்கள நம்ம நஷ்டத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களும் சரி நஷ்டத்தில் தான் இருக்குது. 1 year 2 year போட்டவங்களுக்கு இந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது சரியான முடிவு தானா? நஷ்டம் இல்லாமல் இது வந்து முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கிறது சார்? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து பங்குச்சந்தையில் தான் முதலீடு பண்ணுறாங்க. பங்குச்சந்தையில் வந்து ரிஸ்க் இருக்க தான் வந்து செய்யுது. இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் மொத்தமாக முதலீடு பண்ணாமல் நீங்கள் வந்து எஸ்ஐபி எஸ்டிபின்ற மாதிரி நீங்கள் பிரித்து வந்து முதலீடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிடுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ எஃப்ஐஎஸ் மட்டும்தான் பணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அப்படின்ற நம்பிக்கை வந்து மக்கள் மனசில் நிறைய இருக்குது. அது வந்து உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஆதாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2007 வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை 18,000 தொட்டது. 20,000 தொட்டுறதுக்கு முன்னாடி 18,000 லெவலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் சப்ரைம் கிரைசிஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே நிறைய எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க, யூஎஸ்லேருந்து நிறைய எஃப்ஐஎஸ் ஓகே அமெரிக்காவில் இருக்கிற பங்குகள்லாம் வந்து இனிமேல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. பங்குச்சந்தை 21,000 போச்சு. திரும்பவும் இந்திய பங்குச்சந்தை வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 21,000 லெவலில் பங்குச்சந்தை சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்றத நிறைய எஃப்ஐஎஸ் வந்து கணக்கு போடலை, அதை வந்து கணிக்கலை, அதனாலையும் இறங்குச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எல்லா எஃப்ஐஎஸும் வந்து லாபத்தில் இல்லை. ஆமாம், அவங்களையும் நஷ்டம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஏன்னா முழுக்க லாபம் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா திருப்பி மைனஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது போட்டிருப்பாங்க, மார்க்கெட் இந்தியா நல்லா வரும்னு சொல்லி, பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி, ப்ளஸில் வரும்போது அதை ப்ராஃபிட்டும் எடுத்திருப்பாங்க. பட் சில எஃப்ஐஎஸ்க்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் நஷ்டத்துலேயே இருக்காங்க. கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து நஷ்டத்தில் இருக்காங்க. இப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ், மெரில் லிஞ்ச் இந்த மாதிரி வந்து நிறைய எஃப்ஐஎஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா அவங்களுக்கு இல்லாத ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இல்லை, அவங்க பண்ணாத அனலிசிஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து கொலாப்ஸ் ஆனாங்க. அதனால் இப்போ விவரம் தெரிந்தவங்களுக்கு தான் பங்குச்சந்தை இருக்குது, அல்லது எஃப்ஐஎஸ் மாதிரி ஒரு பெரிய அளவில் பணத்தை வச்சுட்டு வந்து பணபலத்தோடு தான் வந்து பங்குச்சந்தையில் மோதி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது இல்லை. ஒரு சாதாரணமான வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணால் கூட 10 வருடத்துக்கு முன்னாடி போட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 1000 ரூபாவை நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய தொகையாக இருக்கும். நீங்கள் பங்குச்சந்தையில் ஏதாவது ட்ரேட் பண்ணி ஏதாவது ஸ்மார்ட்டாக ஏதாவது விஷயம் பண்ணி நம்ம வந்து பங்குச்சந்தையில் ஒரு பெரிய அளவில் லாபம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினாக நம்ம தொடர்ந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிகிட்டே வந்து நம்ம பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஏன் வந்து இப்போ நீங்கள் வச்சிருக்க 10,000 ரூபா பணத்தில் வந்து இதில் ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ராமலிங்கம் சார் சொன்னோம்ல, பங்குச்சந்தையிலும் சரி பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களிலும் இந்த மைனஸ் அப்படின்றது இருக்குது. அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு நேருடைய கேள்வி நம்ம பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இந்த டைகோன்ஸ்னு சொல்லிட்டு மாதம் 1 லட்ச ரூபாய் கட்டினா மாதம் 8,500 ரூபாய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க சார். 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 8,500 ரூபாய். ஆமாங்க சார், 1,500 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சார். ஒரு 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணங்க. சரிம்மா. அவங்க வந்து எனக்கு ஒரு 2-3 மாசம் கொடுத்தாங்க சார். அப்புறம் எலெக்ஷன் டைம்லலாம் வந்து பண வர்த்தகம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு 4-5 மாசம் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க சார். சரிம்மா. அதை வச்சு நாங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது அதை ரிட்டர்ன்ஸ் வந்து வேற மாதிரி நாங்க டேலி பண்ணி விட்டாச்சுங்க. இப்ப வந்து அட் பிரசன்ட் அவங்க யாருக்குமே பணம் கொடுக்குறதுன்னு சொல்லி பிரச்சனையாகி அதை கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க டிடிஎஸ் கிளைம் பண்ணி இருக்கிறோம். இப்ப இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, மறுபடியும் நாங்க அதை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டியது வருமா, மறுபடியும் அந்த கம்பெனி கிட்ட இருந்து நாங்க வாங்க முடியாதுங்களாங்க சார்? இப்போ உங்கள் பிரச்சனை வந்து உங்களுக்கு பணம் மிஸ் ஆனதுனால அந்த பணத்தை வாங்க முடியலையே அப்படின்ற கவலையா, இல்லை அது வந்து டிடிஎஸ்ல வந்து இதை காமிக்க முடியாதுன்ற கவலையா? இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி டிடிஎஸ்ல காமிச்சு அதை வந்து டேலி பண்ணிட்டேங்க. சரிங்க. ரிட்டர்ன்ஸ் வாங்கியாச்சுங்க. இப்போ இந்த கம்பெனி பாதியோட போயிட்டனால அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது.
இப்ப மறுபடியும் அதை வந்து மறுபடியும் நாங்க அதை கட்ட வேண்டியது வருமான்னு கேக்குறாங்க. சரிங்கம்மா. அதாவது அவங்களுக்கு வருமானம் வந்திருந்தா தான் அதுக்கு வரி கட்ட போகிறாங்க. டிடிஎஸ் கட்டியிருந்தாங்கன்னா தான் அதை போய் கிளைம் பண்ண போகிறாங்க. டிடிஎஸ் அந்த கம்பெனியை நிறுவனமே அதுக்கு முன்னால் டிடிஎஸ் டீட்டெயிலுக்கு முன்னால் இது மாதிரி ஹவாலா கம்பெனிஸ், இதெல்லாமே ஹவாலா கம்பெனிஸ் தான் மோரார்லஸ். அதாவது நம்ம ஹவாலா கம்பெனிஸ் தமிழில் சொன்னால் அல்வா கம்பெனிஸ் கூட சொல்லுவாங்க. அல்வா கம்பெனி. அதாவது நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் இங்கே 5% 10% ஏறுறது இறங்குறதுக்கு வந்து மக்கள் 10 தடவை யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு ஆள் வந்து நான் வாங்கினா உங்களுக்கு மாத்தைக்கு 10% தர்றேன், நீங்கள் போட்ட பணம் ஒரே வருஷத்தில் டபுள்னா அது கட்டாயம் யாராலையும் முடியாது, அதுக்கு போய் பணத்தை கட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை பார்த்தீங்கன்னா. ஸோ டிடிஎஸ் வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு பிரச்சனை. டிடிஎஸ் பிடிக்காத வரைக்கும் அவங்க டேக்ஸில் ஃபைல் பண்ண வேண்டாம், தேவையும் இல்லை. ஆல்ரெடி அதை காமிச்சிருந்தாங்க, ஆல்ரெடி காமிச்சிட்டு அவங்க சொல்கிறது வந்து கிளாரிட்டி சரியா இல்லை. ஆல்ரெடி நாங்கள் டிடிஎஸ் பிடிச்ச மாதிரி காமிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லா வருஷத்துக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த பணத்துக்கு டிடிஎஸ் 1500 பிடிச்சிட்டு தான் கொடுக்குறது அப்படின்றதுனால ஒரு கொடுத்த 3-4 மாதத்துக்கு என்ன டிடிஎஸ் அவங்க பிடிச்சிருந்தாங்களோ அதை காமிச்சு திருப்பி அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதை கவர் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருந்தால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க கட்டியிருக்கலாம், பணம் டேக்ஸ் கட்டியிருக்கலாம். அது மாதிரி பட்சத்தில் வந்து அது வர அந்த வருமானமே வரலைங்கிற பட்சத்தில் அந்த பணம் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் லாஸ் ஆகுது, வெளியில் போகிற இந்த மாதிரி இது ஒரு அதிகமாக வருமானம் தர்றாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள்லையும் அப்படின்றது முதலீடு லாபம்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று கேட்டால் வருமானம் அப்படின்றது 1800 ரூபா ஒரு 4 மாதம் கொடுத்துருக்காங்க போட்ட 2 லட்ச ரூபாய்க்கு. பட் அதோட இழப்பு அப்படின்றது அவங்களுடைய பிரின்சிபலே இல்லை, இப்போ வரல. இப்போ இந்த மாதிரி திட்டங்களுக்கு ஒரு நிதி ஆலோசனை பார்க்கும்போது இந்த மாதிரி திட்டங்களில் பணத்தை இழக்கிறதுக்குன்னு ஏதாவது அலோகேஷன் பண்ணணுமா? நம்ம பணத்தை அதாவது சொல்லுவாங்களே இது வந்து 10 ரூபா தர்மம் போட்டது மாதிரி போயிட்டோம் மாதிரி நம்ம லாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கட்ட திட்டங்களை போடுறதுக்கு அப்படின்னு அலோகேட் பண்ணுறதுக்கு ஆலோசனை எது இருக்காது இல்லை? அப்படி இல்லைங்க. அவங்க முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்ற ஒரு சின்ன பிரின்சிபலை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு முதலீட்டு திட்டமே வந்துட்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா அதில் வந்து ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க் அதிகமாக இருக்கிற திட்டத்தில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ரிஸ்க்கும் இல்லை ஆனால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஜரி இருக்குன்னு அர்த்தம். ரிஸ்க்கே இல்லை ஆனால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இப்போ வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி திட்டங்கள் நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த நமக்கு அதாவது வங்கி சதவீதம் என்ன கிடைக்குது, வங்கி வந்து 10% வருமானம் கொடுக்குது. அதை விட 1%, 2% அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம நம்பலாம். அதை விட்டு வங்கி 10% கொடுக்கும்போது நான் 20% வட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறாங்க. கேரண்டியாக வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி நான் உங்களுக்கு லாபம் டெய்லி லாபம் மாத லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறேன் இப்படின்ற மாதிரியான திட்டங்கள் கூட நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய விளம்பரங்கள் கூட வந்துட்டு இருக்கு. இது வந்து பங்குச்சந்தை அப்படின்றது நிரந்தரம் இல்லாதது. இதில் வந்து நீங்கள் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ அதில் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ரிஸ்க்கே எடுக்காமல் ஆனால் எனக்கு வந்து கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு யாராவது ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் இருக்குது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் இந்த மாதிரியான சஃபரிங் வந்து நடக்குது. அதனால நம்மளுடைய மொத்த பணத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இத்தனை சதவீதத்தை நம்ம ஒதுக்கி வைப்பதற்கு தயாராக இருக்கணும். நம்மளுடைய மொத்த முதலீடுகளில் பங்குச்சந்தைக்கு அப்படின்றது முதலில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் அப்படின்றதுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு செய்வது சரியாக இருக்கும்? அதாவது ரிஸ்க் அப்படின்றது வந்து இப்போ அவங்க முதலீடு பண்ண மாதிரி வந்து பிளைண்ட் ரிஸ்க் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது, கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து பிளைண்ட் ரிஸ்க் கிடையாது, கால்குலேட்டட் ரிஸ்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபி எஸ்டிபி மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய முதலீட்டு தொகையில் நீண்ட கால தொகை எவ்வளவு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அந்த தொகையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அலோகேஷனை நீங்கள் முடிவு பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, உங்களுடைய சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இதில் நான் 50,000 ரூபாய் வந்து நான் முதலீடு பண்ணுறேன். அந்த 50,000 ரூபாய் பங்குச்சந்தை சரிவுனால 25,000 ரூபாய் ஆனால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50,000 ரூபாய் முதலீடு பண்ணலாம். இல்லை எனக்கு நான் 1 லட்ச ரூபாவும் நான் போட்டு எனக்கு அது 50,000 ரூபாய் சரிஞ்சால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், திரும்ப பங்குச்சந்தை ரெக்கவர் ஆகும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ நீண்ட கால தொகை எவ்வளவு ஃபண்டுகளுக்கும் பொருந்தும் அது. ஆமாம், நல்லது சார். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி சமயங்கள் நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சரிவு அப்படின்றதுல இந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற சரியான தருணம் தானா? தாராளமாக எல்லாரும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு 2008 சந்தை சரிவு போது நிறைய பேர் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பல்காக பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70%, 60 to 70% அதிகமாக இருக்கும். ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி 17,000 ரூபாயாக இருக்கும். ஸோ இதை விட இங்கேருந்து ஒரு 4% 5% சந்தை சரிவடையலாம். பட் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற தேவையில்லை. இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பல்காக முதலீடு பண்ணுறவங்களும் 2-3 ஸ்டெப்பாக முதலீடு பண்ணலாம். எஸ்ஐபியாக முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதை எஸ்ஐபியை கண்டினியூஸ் பண்ணி தொடர்ந்து
அதை முதலீடு செஞ்சுக்கிட்டே வரலாம். இதோட ஒரு நல்ல தருணம் கிடைக்க வாய்ப்பு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். இல்லை சார், இன்றைய வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் 2 வல்லுநர்களும் கலந்து கொண்டு ஒரு நிதி ஆலோசகராக என்ன மாதிரி திட்டமிடுவது அப்படின்றதும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களுக்கு என்ன மாதிரி நம்ம லாங் டேர்ம் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்றதையும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும் அப்படின்றதையும் பற்றி அழகாக சொன்னீங்க. சன் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, இந்த ராமலிங்கமும் சரி சொக்கலிங்கம் அவர்கள் இரண்டுவரும் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டுகள் நீண்ட கால முதலீடு தான். அதில் வந்து ரிஸ்க் அப்படின்றது இல்லாத முதலீடுகள் எதுவும் கிடையாது. வங்கி ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களாகட்டும், அனைத்துமே ரிஸ்க் உள்ளதான். அந்த ரிஸ்கில் நம்ம எத்தனை சதவீதம் எடுக்க தயாராக இருக்கிறோம்